போட்டோ சூப்பரா வந்துச்சா? சூப்பரா வந்திருக்குடி. என்னம்மா புஷ்பா கோலத்தை போட்டு முடிச்சிட்டாளுங்க போல இவளுங்க? இப்பதாம்மா முடிச்சாளுங்க. முடிச்சிட்டு ஒருத்தியா கோலத்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கோலத்தை போடுற மாதிரியே போச கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காளுங்க. ஒரு விசேஷமும் சரி, ஒரு பண்டிகையும் சரி, இவளுங்க எடுக்கிற போட்டோல தானே ஆரம்பிக்குது. சரிடி அம்மா, முடிச்சிட்டீங்கன்னா உள்ள வாங்க, வீட்டுல நிறைய வேலை இருக்கு. இருங்கத்த, இப்பதானே நாங்க போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு கோலத்திலேயா ஒரு வீட்டு முன்னாடி நின்று நாங்க போட்டோ எடுத்துட்டு வர வேணாமா? நீங்க உள்ள போங்க, நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம். ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணின்னு கிடக்குறீங்க? அங்க பாருங்கடி, தெருவில் போறவங்க எல்லாம் நம்ம ஊட்டியே பார்த்துன்னு போறாங்க. இந்த மாதிரிலாம் உட்காந்து கோலத்தையும் போட்டுட்டு அல்ப மாதிரி அது பக்கத்துல நின்று போட்டோவையும் எடுத்துட்டு இருக்கிறீங்க. அத்தை, யாரு பார்த்தாலே எங்களுக்கு எந்த கவலையும் இல்லட்டா. நம்ம வீட்டு கோலத்துல நம்ம பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிறோம், அதுல என்ன இருக்குது? நான் பக்கத்து வீட்டுக்காரங்க கோலத்துல போய் போட்டோ எடுத்தோம். அதானே, நீங்க இதுக்கே இப்படி சொல்றீங்களேம்மா. நம்ம வீட்டுல இன்னைக்கு ஃபங்க்ஷனு, அதனால நம்ம கோலத்தை போட்டிருக்கோம். இந்த எதிர் வீட்டாண்டி வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் நினைக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. நம்ம இப்படி கலர் கோலம் போடுறதுனால அதுவும் வாசல்ல வேணும்னே வந்து கலர் கோலத்தை போட்டுட்டு உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு ஜன்னல் வழியை ஏட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? அதுதான் உண்மையான அல்பத்தனம். நாங்க பண்றது அல்பத்தனமே இல்லை. ஆமா அத்தை, அந்த ஆண்டி அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க தான் அல்பையே. எப்படி எல்லாம் பேசுறாளுங்க பாரு, வாயை மூடுகிடியே. அவங்க காதல எதனா விழுந்துருச்சுன்னா சண்டைக்கு வர மாட்டாங்க. அட வரட்டா அத்தை, நாங்களே அந்த ஆண்டி எப்ப எங்க கிட்ட சண்டைக்கு வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி பேசுறா பாருங்கம்மா. எதுக்குடி? எதுக்கா? ஏன்னா அந்த ஆண்டி சரியில்லைக்கா, ரொம்ப ஓவரா பண்ணோம் எல்லா விஷயத்திலயும். அப்படி என்னடி பண்ணிட்டாங்க அவங்க? என்ன பண்ணுமா? நாங்க கஷ்டப்பட்டு வாசல் எல்லாம் பெருக்கி குப்பையெல்லாம் ஓரமா கூட்டி வச்சா அந்த அம்மா வந்து வாசலை பெருக்கிறங்கிற பேர்ல கிரிக்கெட் ஆடுவாங்க. அப்படியே விளாசுறது குப்பை எல்லாத்தையும். ஒரு வீட்டுல ஒரு பொருள் போய் விழும். எங்க வீட்டுல கேன் விழும், இதோ அர்ச்சனாக்கா வீட்டுல பேப்பர் விழும், இதோ இங்க ஷில்பாதி வீட்டுல இலை விழும், பக்கத்து வீட்டுல எல்லாம் என்னென்ன விழுனே தெரியாது. அந்த மாதிரி விளாசி தள்ளணும் குப்பைங்களெல்லாம் பாரு. அப்புறம் என்ன தெரியுமாக்கா பண்ணுவாங்க? என்ன இவனை வந்து நிக்கிறான்? சரி, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுமா. நம்ம எல்லாம் வாசலை பெருக்கிட்டு தண்ணியை தெளிச்சு தானக்கா விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தெளிக்கிற தண்ணி கூட யார் வீட்டு வாசல்லையும் போய் ஒதுங்கி நின்றக்கூடாதுன்றதுக்காக அதை அப்படியே களைச்சி விடுவோம், அது காஞ்சிரும். ஆனா அந்த ஆண்டி என்ன தெரியுமாக்கா பண்ணுவாங்க? பக்கெட்டா தண்ணியை அள்ளி ஊத்துவாங்கக்கா வாசல்ல. அது கடைசியா நம்ம வீட்டாண்டு தான் வந்து நிற்கும். நாங்க கஷ்டப்பட்டு அதையுமே தள்ளி தள்ளி விடுவோம் தெரியுமாக்கா. சிச்சோ, அது மட்டும் இல்லக்கா, வேற என்ன பண்ணுவாங்க? நீ என்னக்கா எங்க வேதனையை சிரிச்சுக்கிட்டே கேக்குற? இல்லடி, நீங்க பேசுறது சிரிப்பா வந்துச்சுடி. சரி சரி, அர்ச்சனா சொல்லுமா, அடுத்து என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் என்ன, நாங்க என்ன கோலம் போடுறோமோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுவும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கோலத்தை போட்டுட்டு கலர் காம்பினேஷன்லாம் கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுல இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கு, அதை கூப்பிட்டு வச்சு பாரு இவங்களெல்லாம் நான் என்ன போடுறேனோ அதையே பார்த்து காப்பி அடிச்சு போடுறாங்கன்னு எங்களை குறை சொல்லிட்டு போவோம். அதுவும் எங்க காது பட பேசும். ரொம்ப அநியாயம் தான். நாங்க தான் சொன்னோமே, இது மட்டும் இல்லக்கா, இன்னும் நிறைய அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. நாங்களாம் கண்டுக்கிறதே இல்லை. அதுவும் இல்லாம செம்ம பொறாம பிடிச்சவங்க. இப்ப நம்ம அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்கோம்ல நம்ம வீட்டுக்கு, அவங்க வீட்டு வாசல் அப்படியே பாருங்க. அவங்க வீட்டு வாசல்லே அலங்காரத்தை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை, எனக்கு தெரியும். ஆண்டியே, நான் கூட கவனிச்சேன். ஏதோ பூத்தோரணம் போட்டு விட்டுருக்காங்க. ஏதோ விசேஷமா இருக்கும்னு நினைச்சேன். வெறும் பொறாம தானே எல்லாம்? அதேதான் அத்தை. சரி சரி. ஆமா, என்னடியே உன் புருஷன் வந்து அமைதியா நின்னுக்கிறான், எதுவும் பேசாம? என்னடா ராகுல, என்ன? இல்ல, நானும் நீங்க முடிப்பீங்கன்னு பாக்குறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படியே வாசல்லையே நின்று ஊர் கதையை பேசி கிடப்பீங்க. இவ்வளவு நேரம் வீட்டுல தான் உட்காந்து பேசி நின்றீங்க, இப்போ ரோட்லயே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? என்னடா ரோட்லங்கிற? நம்ம வீட்டு வாசல்ல உட்காந்து பேசுறோம், அவ்வளவுதானா? இதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? எதிர் வீட்டு ஆண்டியை பத்தி தானே கழுவி ஊத்தி நின்றீங்க. அது காதுல விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? வந்து சண்டைக்கு வராது? அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. அத நீ இருக்கிய, நீ சண்டைக்கு போக மாட்டியா அந்த ஆண்டி கிட்ட? ஏ காயத்ரி, உன் புருஷனா சண்டைக்கு போக மாட்டாண்டி. அவனும் அந்த ஆண்டி ஃப்ரெண்டா? இது எப்பத்துல இருந்து? டேய் ஏம்மா, என்ன தெரியாதா அவனுக்கு? ராகுலும் அந்த ஆண்டியும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு. ராகுல் சின்ன வயசுல அவங்க வீட்டுல எல்லாம் போய் விளையாடிட்டு வருவான், சாப்பிடுவான், அங்கேயே தூங்கியிருக்கான் நிறைய நாள். சீ, போய் அந்த ஆண்டி வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கியிருக்க? வெக்கமா இல்ல உனக்கு? ஏ பைத்தியக்காரியே, அதெல்லாம் நான் குழந்தையா இருக்கும்போது பண்ணுதுறியா? ஏன்னா அவங்க தான் வந்து தூக்கிட்டு போவாங்க. ராகுலு வாப்பாண்டு என்னப்பா, நானே அவங்க வீட்டாண்ட போய் சாப்பிட்டு தூங்கின மாதிரி பேசுறேன். சீ, இருந்தாலும் அந்த ஆண்டி வீட்டுல போய் சாப்பிட்டுருக்கியே. சே, அதுக்கு நான் நடி பண்ண முடியும்? குழந்தைங்களுக்கு தெரியுமா இந்த ஆண்டி வீட்டுக்கு போனோம், இந்த ஆண்டி வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு? அதுவும் இல்லாமல் அப்போல்லாம் அந்த ஆண்டி நல்ல ஆண்டியாக தாண்டி இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் அப்படி பண்ணின்னு கிடக்குது. அன்றைக்கி நான் கூட வண்டியை நிறுத்தினேன்னா, அடே எங்களாம் வண்டியை நிறுத்தாதரா அப்படின்னுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வண்டி எடுத்துட்டு வந்து நான் அம்மா வீட்லேயே விட்டண்டி. அப்புறம் இதுல வேற சொல்லிச்சாடா அவங்ககிட்ட? ஆமாக்கா, எனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமா? அதுக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன் தெரியுமாக்கா? ஆனா கொஞ்சம் கூட நன்றி எல்லாமே என்கிட்ட அப்படி பேசிச்சுக்கா. அன்னில இருந்து அந்த பக்கமே நான் திரும்பி கூட பாக்குறது இல்ல. எத்தனை தடவை நான் அதுக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து குத்துருப்பேன், தக்காளி வாங்கிட்டு வந்து குத்துருப்பேன், சக்கரை வாங்கிட்டு வந்து குத்துருப்பேன். அப்புறம் அது ரோட்ல அப்படியே எதனா வெயிட் தாங்க முடியாம தூக்கிட்டு போச்சுன்னா அதை வண்டியில உட்கார வச்சு வீட்டாண்டு எடுத்துட்டு வந்து விட்டுருப்பேன். நிறைய ஹெல்ப் பண்ணல. என்னை பார்த்து எப்படி பேசுது தெரியுமா? அது வண்டியை நிறுத்துறதுக்கு, அடே இங்கெல்லாம் விடாதரா, அவங்க வீட்டாண்டு திரும்பி விடு, அது அவ்வளவு பெருசா
மாட்டி வச்சுக்கிறீங்களோன்னு சொல்லுதுக்கா அது. யார் இது? என்ன பார்வதியத்த என் வேதனையை சொல்லி நிக்கிற சிரிக்கிறீங்க நீங்க? டேய் தப்பா எடுத்துக்காதடா, நீ சொன்னது சிரிப்பா இருந்துச்சு எனக்கு. உன் நேரம் வேண்டாத வேலையெல்லாம் பார்க்க சொல்றா. ஆளப்பாரு நல்லா. பெண்கள் ஒரு உதவின்னு கேட்டா ராகுல மறுக்காம செய்வான். அதனாலதான் இப்படி எல்லாம் வாங்கி கட்டிக்கின்னு நிக்கிறேன். மூஞ்சி பாரு, இனிமேல் யாருக்கும் எதை செய்யாத. சரிடி பொண்டாட்டியா, அந்த சோசியல் சர்வீஸ் எல்லாம் நானுமே நிறுத்திட்டேன். இப்பெல்லாம் என்ன எதனா ஒரு ஆன்டியோ இல்ல கேள்வியை கூப்பிட்டுச்சுன்னு வையன் போங்கடின்ட்டு நான் பாட்டுன்னு வந்துடுறேன். காது கொடுத்து கேட்கறது இல்ல அதுங்க பேசுறதெல்லாம். வாயப்பாரு அவனுக்கு. சரி போதும் பல்ல காமிச்சதே, எல்லாரும் உள்ள வாங்க, ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம். காலையில டிஃபன் பண்ணணும், அதுவே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கும். வாங்க வாங்க எல்லாம் உள்ள வாங்க. அத்தை 3 வீட்டுக்கும் சேர்த்து ஒரே சமையல் தானே? என்ன சமைக்க போறீங்க? காலையில என்னடா இட்லி சாம்பார் சட்னின்னு செஞ்சு ஊத்த வேண்டிதான். அது சரி, சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் எல்லாம் உடைக்கணும்ல, அதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன். ஒன்றும் தேவையில்ல, அதெல்லாம் நான் பண்ணிப்பேன். போறியா ஓரமா? தேங்காய்லாம் நான் தான் உடச்சு கொடுப்பேன். உன் கையில எல்லாம் தேங்காய் உடைக்காதுன்னா ரொம்ப சாஃப்டான கை. மாமன் கை பார்த்துல நல்லா ஹார்டா இருக்கும். கரெக்டு முன்னாடா அப்படியே கையில உடச்சு தேங்காய் தண்ணி குச்சிடுவேன். இல்ல தேங்காய் உடைப்பேன். மாட்டினியா? தேங்காய் தண்ணி வேணுங்கிறதுக்காக தான் நீ தேங்காய் உடைப்பங்கிற. பின்ன வேற எதுக்கா? படி, நான் தான் தேங்காய் உடைப்பேன். நான் தான் உடைப்பேன். பார்க்கலாமா? பார்க்கலாம்டா. கடவுளே, இதுங்க இருக்குதுங்களே. தச்சி எல்லாம் உள்ள வாங்க. வெளியே நின்று சண்டை போட்டு கிடக்குதுங்க, உள்ள வாங்கலாம். டீச்சர் பொங்குறாங்கடி, வாடி போயிடலாம் உள்ள. ஒரு வழியா நம்ம நினைச்ச நாள் வந்துருச்சுல்லடா. சந்தோஷ் நந்தினி என்கேஜ்மெண்டாடா. ஆமாண்டா, நம்மளும் எவ்வளவு முறை ஆசைப்பட்டு இருப்போம் சீக்கிரமா பண்ணி வைக்கணும்னு. இன்னைக்கு நடக்குதுல்ல, அதான் அதை நினைச்சாலே அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குதுடா. எனக்கு எதையோ சாதிச்ச மாதிரி இருக்குது. எனக்கும் அப்படித்தாண்டா இருக்கு. பொண்ணையும் செட்டில் பண்ணியாச்சு, பையன் அவனும் செட்டில் ஆயிடுவான். அவள்தான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. நானும் ஷில்பாவும் ஜாலியா சுத்துவோம். நானும் பார்வதியும் கூட ஜாலியா சுத்தலான்னு இருக்கிறோம். இன்ப சுற்றலாம். என்னத்துக்கிட்ட சிரிக்கிறீங்க இப்போ? இல்ல, பேரம்பேத்தி எடுத்த வயசுல இன்ப சுற்றுலா சுத்தணும்னு ஆசைப்படுறிய? அதான். ஏண்டா பேரம்பேத்தி எடுத்துட்டா இன்ப சுற்றுலாலாம் போக கூடாதோ? நாங்க போவோம்டா. நீங்க பாருங்க, என் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு என் பொண்ணு ஒரு பக்கம் அனுப்பி விட்டேன், என் புள்ளைய ஒரு பக்கம் அனுப்பி விட்டேன். நாங்க 2 பேரும் ஒரு பக்கம் போறோம் பாரு. எங்க நான் போற? எங்கேயும் இல்லையே. நான் வீட்டுக்குள்ள வரும்போதே கேட்டேனே, நீ தான் எங்கேயோ போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? எங்க போற? அம்மாவை கூட்டின? அதுவாம்மா, நானும் உன் அம்மாவும் உனக்கு கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டே இன்ப சுற்றுலா போயிட்டு வரலான்னு இருக்கோம். அது சரி, அம்மாக்கு தெரியுமா இந்த விஷயம்? தெரியாது, இனிமேல் தான் சொல்லணும். இங்க தானே இருக்கிறாங்க, இந்த போய் சொல்றேன் இரு. இன்ப சுற்றுலா கேக்குதுல உனக்கு? அம்மா கிட்ட சொல்றேன் இரு. சொல்லுமா, போயிட்டு அடங்கவே மாட்டான் உன் அப்பன். சின்ன புள்ள மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். டே அரிசி முட்டை சும்பாடுறா, அப்படியெல்லாம் ஏத்தி விடாத என் பொண்ணு. எம்மடியா நீ டீ குடிச்சாடா? எங்க ஒட்டுமொத்த குடும்பமும் இதே வீட்டுல இருக்குது, அப்புறம் அங்க யார் எனக்கு டீ போட்டு குடிப்பா? அதான் டீ குடிக்கலாமே நீங்க வந்தேன். உட்காருமா, நான் டீ எடுத்துட்டு வர சொல்றேன். உட்காரு. இருக்கட்டும் மாமா, நான் உள்ளே போய் வாங்கி குடிச்சுக்கிறேன். சரிடா. அப்புறம் போட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆயிடுன்னு 10 மணிக்கு ராக்கி வந்துருவான். நீயும் சந்தோஷம் அழகா பின்னாடி போய் நின்று போட்டோஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்கங்க. சரிங்க மாமா. அப்புறமா நந்தினியா, நேற்று சிடுமூஞ்சி உனக்கு ப்ரொபோஸ் பண்ணான்னு கேள்விப்பட்டான், உண்மையா? சிடுமூஞ்சியா? பாரு இவரா. ஆமாப்பா, பண்ணாரு. ஆமா, உனக்கு யாருப்பா சொன்னா இந்த விஷயத்தெல்லாம்? வேற யாரையா? நம்ம வீட்டு ஆல் இந்தியா ரேடியோ தான், அர்ச்சனாவும் பிரியாவும் சொல்லிச்சுங்க. அப்படியா? சரி சரி, சும்மா சொல்லக்கூடாதுப்பா. ப்ரொபோசல் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டாரு உன் மாப்பிள்ள. அதை வந்திருக்காரு பேரு, கேள அவர்கிட்டயா? ஐயோ, என்ன எல்லாரும் நம்மள பாக்குறாங்க. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் எல்லாருக்கும். என்னப்பா, என் பொண்ணுக்கு ப்ரொபோசல் எல்லாம் பண்ணியாம? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா மாமா? ஒன்னும் இல்லையா? டே கழுத்து வலிக்குது கொஞ்சம், இப்படிக்கா வாங்க. வந்துட்டு மாமா. என்னடா ப்ரொபோசல் எல்லாம் பண்ணலன்னு சொல்ற? என் பொண்ணு நீ பண்ணன்னு சொல்றா? பண்ண மாமா, ஆனா நீங்க சொல்ற மாதிரி பயங்கரமா எல்லாம் பண்ணல. ஏதோ ஒண்ணு, ஆனா பண்ணலடா. ஆமா. எப்படி பயப்படுறாரு பேரு, இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துவோம். அவரு பயங்கரமா தான் ப்ரொபோஸ் பண்ணாரு. உங்க வீட்டு எங்க வீட்டு ப்ரொபோசல் இல்ல, உலக மகா ப்ரொபோசல்ப்பா அது. ஏன் எவ்வளவு பாவமா இருக்கிறாரு பேரு. என்ன ஏன்னு கேக்குறீங்க? அப்படித்தானே பண்ணீங்க, செம்மையா இருந்துச்சுல்ல. அதத்தான் சொன்னேன் எல்லார்கிட்டயும். சும்மா ஓட்டாத பண்ணது. நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது. மாப்பிள்ள பாவம் இல்ல. நீ போ, உள்ள போ. நான் மாப்பிள்ள கிட்ட கொஞ்ச நேரம் பேசி விட்டு அனுப்புறேன். சரிப்பா, பேசிட்டு உள்ள வாங்க மாப்பிள்ள, நான் வெயிட் பண்றேன். பிசாசு ராட்சசி, இருடி, உன் அப்புறமா வச்சுக்கிறேன். அப்பா மாப்பிள்ள தம்பி என்ன திட்டுறாருப்பா. என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு திட்டுவியா நீ? ஐயோ மாமா, தெய்வமே, நான் எங்க திட்டினா அவள? திட்டினாருப்பா. போடி லூசு, சும்மா எதுக்குடி என்ன மாட்டி விட்டுக்கிட்டு இருக்க? பாத்தீங்களாப்பா, உங்க பொண்ணை பைத்தியங்கிறாரு நந்தினி. சரியான பையனாகிறேன்னு நீ. சரி உட்காரு. உட்காருங்கிறாரு, என்னத்த பேச போறாரோ தெரியல. சரிங்க மாமா. மாமா இன்னும் எவ்வளவு நேரம் மாமா பண்ணுவீங்க? சீக்கிரமா கொடுங்க, சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரம் கொடு, சீக்கிரம் கொடுனா. நான் மிக்சில போட்டு அரைச்சு இருக்கிறேன். தேங்காய் வெல்லாம் கையில தானே துருவின்னு இருக்கிறேன். வெயிட் பண்ண. சட்னி அரைக்கணும்ல மாமா, பாட்டி வேற கேட்டுட்டு வர சொன்னாங்க, அதனாலதான் வந்து கேக்குறேன். சீக்கிரமா துருவுங்களேன். துருவு ரெண்டி அம்மா, வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? காலையில தேங்காய் உடைக்கிறேன்னு சொன்னது தப்பா போச்சு. கூப்பிட்டு வச்சு தேங்காய் வெள்ளத்தையும் துருவ விட்டுட்டாங்க. எவ்வளவு தேங்காய் தான் துருவுறதோ. அழாதீங்க அண்ணா.
ஏய் வாய் முடுறா, எதனா பேசணும்னு வையே. ராகுல், என்னடி? கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேன்டா. கொஞ்சம் கொஞ்சம் நீயே அரைமுடி தேங்காய் துண்ணுட்டடி. இன்னும் எவ்வளவுதான் கேட்டுன்னு கிடப்ப. அப்படியே நீ தின்னாலும் உடம்பு ஏற போறது இல்ல உனக்கு. அப்புறம் எதுக்கு நீ தேங்காய் வச்சு தின்னுனேங்கிற? ஏன்டா இப்படி கோவப்படுற? எனக்கு எங்கேஜ்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு தேங்காய் கூடவா கொடுக்க மாட்டேன். ஏன் வெக்கமாவே இல்ல உனக்கு? இதை சாக்கா வச்சு தானே ஏற்கனவே அரைமுடி தேங்காய் தின்ன. மறுபடியும் அதே ரீசனை சொல்ற. சிப்ப எதுக்குடா இப்படி அசிங்கப்படுத்துற கூட? அதெல்லாம் தர முடியாது படியே. அப்படியே நீ தின்னாலும் உடம்பு ஏற போது உனக்கு. சும்மா சும்மா வாங்கி தின்னுங்கிற. முதல்ல பாவடி அடுக்கி வச்சு உட்காரியா. தேங்காய் கிட்ட வருது பாரு. சீப்ப இரும மாடு. பரவாயில்ல. அப்ப கூட தேங்காய் தரமாட்டேன். மாமா எனக்கு தெரியுங்களா? முடியாதுப்பா. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க மாமா. யாரு என்ன ஓவரா பண்றனா? நீ நம்ம பண்ற? அப்படியே நல்லா ஜாலியா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி உட்காந்து நிறுகிற. மாமனுக்கு கை எரியுமே. சரி அந்த மிஷினை வாங்கி நாம கொஞ்சம் தேங்காய் துருவி கொடுப்போனெல்லாம் கிடையாது. அப்படியே உட்காந்துக்கிறா. இதுல தேங்காய் தின்றதுக்கு வெக்கமே இல்லாம வந்து கேட்டுன்னு கிடக்குறா. கொடுக்க முடியாது படியே. ஏன்னா எல்லாரையும் திட்டுறீங்க? தம்பி இங்க வந்து உட்காந்து பாருப்பா, அப்பதான் தெரியும் உனக்கு. இந்த வந்து தேங்காய் துருவா. வா வா வா. அண்ணா எனக்கு அதெல்லாம் வராதுண்ணா. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன். எனக்கு அதெல்லாம் வராது. வராது. அப்படியே இந்த வயசுல உனக்கு காதல் மட்டும் வந்துருச்சுல்ல. அந்த முட்டை கண்ணியை காதலிக்கிறல்ல நீனே. உன் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு நல்லா ஜாலியா வேற சுத்திக்கிட்டு இருக்க. இனிமேல்ட்டு உன்னை பயமுறுத்தவும் முடியாது. நீயும் எனக்கு பயப்பட போறது இல்ல. அதனாலதான் நான் இவ்வளவு நக்கலா பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணா அப்படியெல்லாம் இல்லண்ணா. அப்படியெல்லாம் இல்ல. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து இந்த பொண்ணு பின்னாடியே சுத்தி நிக்கிறே தவிர அண்ணங்கிட்ட வந்து பேசினியாடா நீ? அண்ணா நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்கண்ணா. உங்களை கையிலேயே பிடிக்க முடியல. அதனாலதான் உங்ககிட்ட பேச முடியலையே. அதுவும் கரெக்ட் தான். ஒரு ஃபங்க்ஷன்லயும் இந்த ராகுல் ஃப்ரீ பேர்டா சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த ஃபங்க்ஷன்ல எல்லா பொறுப்பும் என் தலையில விழுந்துருச்சு. தேங்காய் துருவறதும் சேர்ந்து விழுந்துருச்சுல்ல மாமா. போயிடு, இல்லைன்னா தேங்காய் ஓடுத்து கேடிப்பேன். கடவுளே, ஏன் ராகுல் நீ இப்படி இருக்க? ரொம்ப சிரிக்கிறியேடி. நேத்து நைட்டு சம்பவம் பயங்கரமா இருந்துச்சு போல. டேய் பசங்களும் இருக்காங்க, வாயை மூடுறா. அப்ப சொல்லு, நேத்து நைட்டியா நடந்ததா? உன் பொண்டாட்டி சொல்லிருப்பல்ல, அப்புறம் என்ன தெரியாத மாதிரி கேக்குற? சொல்லலடி அவ என்கிட்ட. அப்படியா? சொல்லலடிய. வேணா நீயே கேளு அந்த குடிமிக்காரி கிட்ட என்கிட்ட சொன்னாலா இல்லையான்னு. அடியே உன் புருஷன்கிட்ட நான் சொன்ன விஷயத்த சொல்லலையா? இல்லடி சொல்லல. நேத்து நைட் அவன் சீக்கிரம் தூங்கிட்டான், அதனாலயே சொல்லல. காலையில மறந்துட்டேன். நான் பேச்சு பேசுற பத்தியா மறந்துட்டாலாம். எவ்வளவு முக்கியமான விஷயம் அது. சரி நாளுக்கு நீயே சொல்றீ. அவங்களுக்குள்ள மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா என்ன மாமா நீங்க உங்களுக்குள்ள மட்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கும் கேக்குற மாதிரி பேசுங்க. உங்களுக்கு எல்லாம் கேட்க கூடாதுன்னு தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஏது வெளியே போங்க. வந்துருச்சுங்க இப்பதான் நீ சொல்றீ. டேய் நான் என்னத்தடா சொல்றது? நீ என்ன நினைச்சியோ அதான் நடந்தது. யார் ஆரம்பிச்சது? உங்க அண்ணன் தான். ஓ பரவாயில்லையா, தேறிட்டாரு. சிரிப்பு தான். இந்த ரொமான்ஸ்னு வந்துட்டாலே பொண்ணுங்களுக்கு தனியே குளோ ஒண்ணு வந்துருதுடியே. பா சான்ஸ் இல்ல போ. நம்ம சிரிக்கிற பாரு. இப்படியே ரெடி ஜாலியா எப்பவுமே. நீங்களா இருக்கிற வரை நான் எப்பவுமே ஜாலியா தான்டா இருப்பேன். மாமா என்னடியா பூத கண்ணாடியா சும்மா மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிறேன் என்ன? மாமா எப்பவுமே நீங்க நந்தினி அக்கா அப்புறம் காயத்ரி அக்கா மணி அக்கா 4 பேரும் ஒன்னா தானே இருப்பீங்க. இப்ப நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க, அந்த அக்கா மட்டும் ரூம்ல இருக்காங்க. இதனா ப்ராப்ளமா? ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்ப ஏன் மணி அக்கா மட்டும் தனியாவே இருக்காங்க? அதுவா, அதுக்கு கும்பல் ஃபோபியா வந்துருச்சு. அதான் தனியா இருக்கு. கும்பல் ஃபோபியாவா? அப்படின்னா கும்பலா இருந்தா அதுக்கு பிடிக்காது, அதனாலதான் தனியா இருக்குதுப்பா. சும்மா கேள்வி எல்லாம் கேட்டு கிடக்காத. காலேஜ்ல ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா நீ? படிக்கிறேனே. அப்ப படிக்கிற வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத கேள்வி கேட்காதப்பா. டீம் போட்டா சிரிக்கிறீங்க. இருங்க இருங்க, நானும் ஒரு டீம் ஃபார்ம் பண்றேன் இந்த வீட்ல. பெரிய டீம் இந்தியாவை ஃபார்ம் பண்றா இவ. அப்போ ஐடிய பக்கத்துல பிரியாக்கா வீட்டுல இருக்கிற குழந்தைங்களையும் அர்ச்சனாக்கா வீட்டு குழந்தைங்களையும் ஃபார்ம் பண்ணுவேன். அவ்வளவுதானே. அதுங்களெல்லாம் லெஃப்ட் கையில டீல் பண்ணுவான் இந்த ராகுலு. அதையும் பார்க்கலாம் மாமா, பார்க்கலாம். பார்க்கலாம்ப்பா. நீ ராகுல் போதண்டா, வேலையை பாரு. பாக்குறேன்டி அம்மா. இன்னும் நான் எவ்வளவு தேங்காய் துருவ வேண்டியது இருக்குமோ தெரியலையே. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சட்னி செய்யறாங்களா, இல்ல எங்கேஜ்மெண்ட்ல வர எல்லாருக்கும் சட்னி செஞ்சு போட போறாங்களான்னு தெரியலையே. ஏன் பாப்பா ரூம்குள்ளேயே இருக்க? வெளியே வா, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசு. இன்னைக்கு ஒரு நாள் தானே எல்லாரும் இங்கே இருப்போம். நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் உன்னாலே எல்லாருக்கிட்டையும் பேச முடியுமா நேரில் பார்த்து? சொல்லு. நான் வரமாட்டேன்னு சொல்லலையேங்க, கொஞ்ச நேரத்துல வரேன். இதே தான் பாப்பா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் சொன்னேன், இப்போவும் அதே தான் சொல்ற. என்னம்மா ஆச்சு உனக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலைங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். மணி நீ இப்படியெல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மணி. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா? நீ பழையபடி எல்லார்கிட்டையும் ஜாலியாக பேச. இப்போ நீ பேசுகிற வார்த்தையெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு எனக்கு. தனியாக இருக்கணுங்கிற, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற, அமைதியாகவே இருக்க, பெருசாக சாப்பிட கூட மாட்டேங்கிற நீனு. நானும் 2 நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ சாப்பிடவே வர மாட்டேங்கிற வெளியில். யாராவது உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தா தான் சாப்பிட்ற. என்னம்மா பிரச்சனை உனக்கு? சொல்லு பாப்பா, எதுனாலும் சரி பண்ணிடலாம். நீ இப்படி இருக்காதம்மா.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். என்ன என்கிட்ட முன்ன மாதிரி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க வேணான்னு தனியாக இருக்கேன். உன்கிட்ட யாருமா பேசாம போறா? நீ தான் எல்லார்கிட்டயும் பேசாம அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்க அப்படி பண்ணுறதுனால தாங்க நானும் அப்படி பண்ணுறேன். நீ அவங்கன்னு சொல்றது நந்தினி, ராகுல், காயத்ரி இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க 3 பேருமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்மா. நீங்க இதெல்லாம் பாத்துக்க மாட்டீங்கல்ல ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். இப்ப என்ன தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க. 4 பேருமே ஒன்னாவே இல்லை முதல்ல. இதெல்லாம் மற்றவங்க எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் பெரியவங்களே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் உங்களை கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு பஞ்சாயத்தே பண்ணுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னதான் எல்லாரும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுலேயும் என்ன சேர்த்துக்க மாட்றாங்க. நான் போய் சும்மா நின்னா கூட எல்லாரும் ஏந்து போயிடுறாங்க தெரியுமா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி பேச முடியும் எல்லார்கிட்டயும்? எழுந்து போயிடுறாங்களா? ஆமாம், ராகுல் தேங்காய் உடைச்சிக்கிட்டு இருந்தானா, அங்கே காயத்ரி நந்தினி 2 பேருமே நின்றுக்கிட்டு இருந்தாளுங்க. சரின்னு நானும் போனேன். போயிட்டு அங்கே ராகுல் கிட்ட தேங்காய் தண்ணி கொஞ்சம் கூட்டுறான்னு கேட்டேன். அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இந்த வீட்லேயே எனக்கும் அவனுக்கும் எவ்வளோ சண்டை வரும் தெரியுமா தேங்காய் தண்ணியால். அப்படி இருக்கும்போது நான் தேங்காய் தண்ணி இன்னைக்கு அவங்ககிட்ட கேட்கவே இல்லை, சண்டையும் போடலை. சும்மா தான் கேட்டேன், தர முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினான். பரவாயில்லன்ட்டு நான் அங்கேயே நின்னேன். ஆனால் நான் நிற்கிறேன்னு தெரிஞ்சதும் தேங்காயெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க எல்லாருமே, என்கிட்ட பேசவே இல்லை. சோ குட்டி பாப்பா மாதிரி கதை சொல்றாளே ஆளு. சரி நீ வா, நான் எல்லார்கிட்டயும் சண்டை போடுறேன். ஏன் என் மணிக்கிட்ட பேசாம போறீங்கன்னு கேட்குறேன் வா. அதெல்லாம் வேணாங்க. ஏன் பாப்பா? வேணாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே பஞ்சாயத்து பண்ணி வச்சாலாம் நல்லா இருக்காது. அவங்களாவே வந்து பேசட்டும், நானும் பேசுகிறேன். சரியா? நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துருக்கேன், அப்புறமா வெளியே வரேன். சரி. ஆனால் நீ மனசு எதுவும் கஷ்டப்படாத சரியா? எல்லாம் சரியாயிடும். சரிங்க. சரிம்மா, நான் போய் பேசிட்டு இருக்கேன் எல்லார்கிட்டயும். சரியா? நான் வரேன். இவர் ஒருத்தர் விஷயம் புரியாமல் சும்மா அதுங்க கிட்ட பேசின்னு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நானே அதுங்க கிட்ட இருந்து ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் தெரியாமல் வந்துட்டார் இப்போ தான். இந்த நந்தினி என்னடானா, நேற்று நைட்டு நான் அவ்வளோ சொல்லியே என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டான். சே, இப்போ இதை நான் எப்படி நிறுத்துறது? அவ்வளோ நான் சும்மாவே விட மாட்டேன். எனக்கு போட்டியாக வந்து நிப்பன்னு வேற சொல்கிறா பார்த்தியா? அவள் மனசுக்குள்ளே எல்லாம் இருக்குது, அதனால தான் அப்படி சொல்லியிருக்கிறா. கேட்டால் எனக்கு உன்கிட்ட எந்த போட்டியும் இல்லைன்னு பெரிய இவ்வளோட்டம் பேசினான் நேற்று. ஆனால் அவள் மனசுக்குள்ளே போட்டி இருக்குது, அதனால தான் எல்லாத்தையும் வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்கா. சே, என்ன பண்ணுறது இப்போ? பேசாம சௌமியாவுக்கு ஃபோன் பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்போம். ஹலோ, என்ன சௌமியா ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன் நீ ஜாலியாக இல்லையா? அதான் என்கேஜ்மெண்ட் நிற்க போதில்ல. நந்தினி எப்படி இருந்தாலும் இப்போ காலையில் நிறைய கூப்பிட்டு வச்சு நான் என்கேஜ்மெண்ட்டை பண்ணிக்கல அப்படின்னு சொல்ல தானே போகிறா. இதான் அவகிட்ட நேற்று நைட்டு பேசிட்டியே, அப்புறம் என்ன? சௌமியா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்கள் வேற வயிற்றுச்சல கிளப்பிட்டு இருக்காதீங்க. என்ன பண்ணி ஒரு மாதிரி பேசுகிற? அப்போ நேற்று போட்ட பிளானும் ஒர்க் அவுட் ஆகலையா? பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆகிருந்தா நான் ஏங்க இப்படி பேச போகிறேன் உங்ககிட்ட? நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பேசியிருக்க மாட்டேனா? அதானே. ஐயோ என்ன மணி, இதுதான் நம்ம பிரம்மாஸ்திரம் மாதிரி வச்சுருந்தோம். இந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகலையா? அந்தளவுக்கு நந்தினி கல்நெஞ்சக்காரி ஆயிட்டாளா? அவள் எப்போவுமே கல்நெஞ்சக்காரியாக தாங்க இருந்திருக்கிறா. எனக்கு தான் நேற்று தெரிஞ்சுது இந்த விஷயம். எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னெல்லாம் சொல்லுவா. ஆனால் நேற்று நான் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடின்னா அதெல்லாம் முடியாது, நான் பண்ணுவேன், உனக்கு சமமாக வந்து நிற்பேன், போட்டி போடுவேன், அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிட்டா. ஓ இது வேறையா? அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. பாவம் மணி. ஆனால் நீ என்னத்த பண்ணுறது, என் நிலம அப்படி இருக்கு. சரி மணி, நீ கல்யாணமே ஆனாலும் அவங்க அண்ணன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு இறங்கி வந்திருப்பா தானே அவ? நீ சொன்னியா இல்லையா? எல்லாத்தையும் சொன்ன சௌமியா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நக்கலாக சிரிச்சு உன்னால் ஆனதை பார்த்துக்க. நான் போய் இந்த விஷயத்தெல்லாம் என் அண்ணன் கிட்ட சொன்னேன்னா அவரே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு, உன் மூஞ்சிலே காரி துப்புவாருன்னு வேற சொன்னான். ஐயோ இந்த அளவுக்கு மோசமாக பேசினா அவ உன்கிட்ட? ஆமாம் சௌமியா, இதில் மயிறு மட்டன் எல்லாம் திட்டினா வேற. கடவுளே, ச்சே, இந்த பொண்ணுக்கு ஒழுங்காவே பேச தெரியாதா? இப்படி எல்லாம பேசுவாங்க யாருன்னா? அது எப்பவுமே அப்படிதாங்க. சே, என்ன மணி, உன் நிலைமை நினைச்சா எனக்கு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப எப்படிதான் என்கேஜ்மெண்ட் நிறுத்துறது? அவதான் எதுக்கும் இறங்கி வரலையே, அடுத்து என்னதான் பண்ணலான்னு இருக்க? அது தெரியாம தான் நானே உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, என்கிட்ட பிளான் இருக்கு, இருந்தாலும் இது என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துற அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. பட் ஸ்டில் நம்ம இதை செஞ்சு பார்ப்போம். என்ன பிளான் சௌமியா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேன். நான் இதை ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன். அதை எப்படியாவது நந்தினியை சாப்பிட வச்சிடணும். நந்தினி மட்டும் சாப்பிட்டான்னு வெய்ய, அவளுக்கு கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ ஆகும்.
ஹெல்த் இஷ்யூவா? சரி, உடம்புக்கு எதனா ஆச்சுன்னாலும் எங்கேஜ்மெண்ட் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, என்ன ஆகுன்னு சொல்லுங்க. மணி, நான் பேதி மருந்தும் தூக்க மாத்திரையும் வாங்கி வச்சிருக்கேன். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நந்தினிக்கு கொடுத்தோன்னு வெய்ய, கண்டிப்பா அவளுக்கு உடம்புல எதனா பிரச்சனை வந்துடும். தூக்க மாத்திரையை ஒரு டோஸ்க்கு மேல அதிகமாக கொடுத்தோன்னு வையேன், சீரியஸ் இஷ்யூ ஆயிடும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி நந்தினி ஹாஸ்பிட்டலைஸ் ஆக்கிட்டோன்னு வெய்ய, அவள் ஹாஸ்பிட்டலில் தான் கிடக்கணும். எங்கேஜ்மெண்ட்டையும் நிறுத்திடலாம். சப்போஸ் நம்ம தூக்க மாத்திரை கொடுக்க முடியலன்னு வெய்ய, பேதி மருந்து கொடுத்துடலாம். நல்லா ஹெவியாக கொடுத்துட்டோன்னு வெய்ய, ஸ்கூல்லே தான் அவள் கிடக்கணும். கண்டிப்பாக எங்கேஜ்மெண்ட் நடக்காது. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ அவள் எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். ஹாஸ்பிட்டல் போயிட்டா எங்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடலாம். சூப்பர் சௌமியா, எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஐடியாலாம் வருது? வேற லெவல் போங்க நீங்க. இதெல்லாம் நிறைய படத்துலையும் சீரியல்லையும் பார்த்து கற்றுக்கிட்டது தான். சரி விடு, இப்போ நம்ம இதெல்லாம் உடனே பண்ண முடியாது. ஈவினிங் தானே எங்கேஜ்மெண்ட்டு. ஈவினிங் மண்டபத்தில் போவோம்ல, அப்போ பொண்ணுக்கு இந்த மேக்கப் எல்லாம் போடுவாங்க தெரியுமா? அந்த டைமில் யூஸ்வலாக எதனா ட்ரிங்க்ஸோ இல்லை பாலோ கொடுக்கறது வழக்கம். அந்த டைமில் நம்ம அதை கலந்து கொடுத்துருவோம். ஒன்று ட்ரிங்க்ஸில் இல்லைன்னா பாலில் எதுலையோ ஒன்றுத்தில் கலந்து கொடுத்துடலாம். கூல் ட்ரிங்க்ஸ் தான் தருவாங்க, அதுலேயே கலந்து கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பேதி மருந்து கொடுக்கலாமா இல்லை தூக்க மாத்திரை கொடுக்கலாமா? எதனா ஒன்று கொடுப்போம். ஒன்று கொடுத்தா அவள் சரியாயிட்டானா பேசாம ரெண்டுத்தையும் கொடுத்துருவோமா? லூசா நீ, அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பாசிபிளே இல்லை. பேதி மருந்து கொடுத்துட்டு தூக்க மாத்திரையை எப்படி சேர்த்து கொடுப்பாங்க? பைத்தியமா நீ? ஆமால, தூங்கிக்கிட்டே கக்கூஸ் போக முடியாது. சரி, ஓகே, அப்போ எதனா ஒன்றுத்தை கொடுத்துருவோம். பேசாம நம்ம பேதி மருந்து கொடுத்துருவோம். நல்லா அவளுக்கு லூஸ் மோஷன் ஆகட்டும். உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக போயிடும். ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி கிடக்கட்டும். தூக்க மாத்திரை கொடுத்தோன்னா அவளுக்கு பெருசாக வலி தெரியாதுல்ல. ஆனால் பேதி மருந்து கொடுத்தா நிறைய வலி தெரியும். உடம்பெல்லாம் டயர்டான மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவா. அப்படி அவள் கஷ்டப்படணும், அதான் எனக்கு வேணும். என்ன இவ்வளோ மோசமாக யோசிக்கிறான்? சரி மணி, அப்படியே பண்ணுவோம். உன் விருப்பம் எதுவோ அதே பண்ணுவோம். இன்னைக்கு பாருங்க, ஒருத்தி கக்கூசா கேட்டின்னு கிடக்க போறா. என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணுமா? அவள் மூஞ்சிக்கு என்கேஜ்மெண்ட்டு. சி, போய் கக்கூசில் பண்ணிடுவோம் என்கேஜ்மெண்ட்டை. நல்லா சிரிங்க சௌமியா, நீங்க சிரிக்கிறத கேட்கதான் இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. சொல்லுவ. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல மணி. என்ன? நீ நந்தினியை இந்த அளவுக்கு வெறுக்கிற, அப்புறம் எதுக்கு நந்தினி உங்க அண்ணனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற? இப்ப கல்யாணம் நடக்கலனாலும் எப்பயா இருந்தாலும் உங்க அண்ணனை நந்தினி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற. ஏன் மணி, உனக்கு தான் அவளை பிடிக்கலையே? உங்க அண்ணனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்க வேண்டியதானே? எனக்கு அவளை இப்ப பிடிக்கலனாலும் என் அண்ணனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. அப்போ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே நல்லா இருக்கும். ஆனாலும் நீ உன் அண்ணன் வாழ்க்கையை பார்க்கணும்லம்மா. அவ்வளோ மோசமான பொண்ணை உன் அண்ணன் கல்யாணம் பண்ணணுமா என்ன? மோசமானவளா? யார் சொன்னா நந்தினி மோசமானவன்னு? பைத்தியம், சரியான பைத்தியம் இது. இல்லை மணி, உனக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கால, அப்போ மோசமானவ தானே, அதான் அப்படி சொன்னேன். அவ எனக்கு தானேங்க அப்படியெல்லாம் பண்றா. என்கிட்ட தானேங்க போட்டியா வரா. என் அண்ணன் கிட்டயோ இல்லை காயத்ரி கிட்டயோ ராகுலி கிட்டயோ இல்லை மற்றவங்க கிட்டயோலாம் அப்படி பண்றது இல்லை. எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக தானே இருக்கிறா. அப்புறம் என்ன, அவத்தான் என் அண்ணனை கல்யாணம் பண்ணணும் எப்பயா இருந்தாலும். ஆனால் இப்போ பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதான் எனக்கு வேணும். சரி மணி, அப்புறம் ஈவினிங் மண்டபத்தில் பார்க்கலாமா? ஃபோனை வச்சுருட்டா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி வச்சிருங்க. மறக்காம பேதி மருந்தும் தூக்க மாத்திரை எடுத்துன்னு வந்துருங்க. விட்டுட்டு வந்தீங்கன்னு வைங்களா, உங்களை சத்தியமா கொண்டுடுவேன் நான். சரி, நான் மறக்க மாட்டேன், கவலைப்படாத. கவலைலாம் படுறதுக்கு இல்லை இங்க ஒன்னா, உங்களை கொண்டுடுவேன்னு சொன்னேன், புரியுதா? சரி மணி, நான் ஏற்கனவே ஹேண்ட்பேக்லாம் எடுத்து வச்சுட்டேன், மறக்காம எடுத்துட்டு வந்துடுவேன். ஓகேவா? ஓகே பாய். அடங்க மாட்டாளேம்மா இவ. நெஞ்சு தைரியம் ஜாஸ்தி தான் இதுக்கு. எவ்வளோ திமிரு பத்தி அடி இருக்கு. இங்க நின்று பேச வேணாம், வாங்க போலாம். பாட்டி வாங்க. எது மேலே ஏறி உட்காந்துக்குது பாரு. இது கேள்விய சேர் தான் இருக்குது, அதில் உட்காரேன். கீழே உந்து முட்டி எதனா வச்சுக்க போறேன். அதெல்லாம் ஒண்ணு நான் ஊய மாட்டேன்டா. கீரிப்பா தான் நான் உட்காந்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நாங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றோம். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்னு? ஏமா விஷயத்த சொல்லுங்கம்மா. சரிங்க பாட்டி. ராகுல், மணி மறுபடியும் சௌமியா கிட்ட பேசுறாடா. ஒரு கேவலமான பிளானை வேற போட்டு வச்சிருக்கா. என்ன பிளான்க்கா? சாயங்காலம் பிரியா நந்தினிக்கு மேக்கப் போடுவாள்ல, அப்ப கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கும்போது நந்தினிக்கு பேதி மருந்தை கலந்து கொடுக்க போறாளுங்களாம். பேதி மருந்தா? ஆமா ராகுலே, மணி தான் சௌமியா கிட்ட என்ன பிளான்னு கேட்டிருக்கா. அப்ப சௌமியா இதெல்லாம் சொல்லியிருக்கு போல. உடனே மணி பேதி மருந்தே கொடுத்துடலாம், தூக்க மாத்திரை எல்லாம் வேணாம். தூக்க மாத்திரை கொடுத்துட்டா அவளுக்கு பெருசா உடம்புல வலி தெரியாது. பேதி மருந்து கொடுத்தோன்னா தான் நல்லா அதை லூஸ் மோஷன்லாம் பயங்கரமா ஆகி உடம்பு ரொம்ப டயர்டாகி அவள் ஹாஸ்பிட்டல்லே இருப்பா அப்படின்னு பேசிச்சது. ஏன் ராகுல் மணி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? ஏன் கொஞ்சம் வாய மூட. உடனே சோக கீதை வாசிக்கிட்டு இருக்காதானே. ஏன் அப்படி பேசுறா? அதான் சனி என்னென்னமோ வேலை பண்ணுது. இதெல்லாம் பேசாதா, சும்மா இரு நீ. இங்கே பாருங்கக்கா, அது என்ன பிளான் போட்டாலும் சரி, அது எல்லாத்தையும் நம்ம தடுக்கிறோம். அவளை பேதி மருந்தா கொடுக்க போறாளுங்க. இன்னைக்கு யாரு கக்கூசில் உக்காடுறான்னு நானும் பார்க்குறேன்.
அவங்களுக்கே அதை திருப்பி கொடுத்துருவோமாடா? ஆமாக்கா, அதான் என் பிளான். ஆனா அதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவளுங்க குடிக்கணும்ல. அவளுங்க குடிக்காம போயிட்டாளுங்கன்னா என்ன பண்றது? குடிக்க வைப்போம்மா, அதுக்கு தானே நாம இருக்கிறோம். அப்படியே குடிக்கலன்னா அடம் பூச்சாளுங்கன்னு வெய்ய, அவளை தான் வாய் கீச்சாவது ஊத்தி விட்டுருவேன் நானு. அவ்வளோதான், என் கேள்வியே சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? விடுங்கக்கா, பார்த்துக்கலாம். நல்ல வேலை உங்களெல்லாம் ஸ்பையாக போட்டது எவ்வளோ உதவியாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லா விஷயத்தையும் ஒட்டு கேட்டுட்டு வந்து சொல்கிறீங்க. இல்லைன்னா நந்தினி நிலைமை என்ன ஆயிருக்கும்? பாவி பாவம் கக்கூசில் உட்காந்துருப்பாளே. ஆமா ராகுலே, கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு பாரு. இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் தடுக்கணும்டா. அதுவும் சரிதான். சரி வாங்க, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். நம்ம இப்படி கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லை. அப்புறம் நம்ம பேசுறது யாராவது கேட்டாங்கன்னா அது பெரிய சிக்கலாயிடும். யாரு கேட்டாலும் பரவாயில்ல, மணி கேட்கக்கூடாது மெயினாக. அப்புறம் உஷாராயிடுவா அவ. கரெக்டா சொன்னடா பேராண்டிய. சரி வாங்க போவோம். நீ இப்படியே குதிச்சு குதிச்சு விளையாடிய கை கால் அடிபட்டு போகுது பாரு உனக்கு. சார்ச்சியா வா போலாம். வாட போவான். வாய பாரு, அதுக்கு போவோன்ட்டு அது பாட்டுன்னு போயிடுச்சு. சரி வாங்க போவோம். என்னையடி சொல்ல மரியாதையா வாங்க போலான்னு. ஏதோடா உன்னை யார் சொன்னா? அர்ச்சனாக்காவும் பிரியாக்காவும் இருந்தாங்கல்ல, அதனாலதான் எல்லாரையும் சேர்த்து வாங்க போலான்னு சொன்னேன். ஒன்னும் சொல்றாங்களா? மூஞ்சிய பாரு நல்லா அவனுக்கு ஆட்டுதாடி. ஆட்டுதாடியா? அடியாய் மாவள. சரி போ, உன்னை நான் என்ன பண்ண போறேன்? சாயங்காலம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. எப்படியாவது அந்த சௌமியாக்கும் மணிமேகலைக்கும் அதே பேதி மருந்தை கொடுக்கணும். சனியை முடிச்சவளுங்க கக்கூசில் முக்கிய சாவணும் இன்னைக்கு. இன்னைக்கு இருங்கடியா, சாயங்காலம் வச்சுக்கிறேன் உங்க 2 பேரையும்.